ஹே காய்ஸ், ஸோ இனி நம்ம எங்கே இருக்கிறோம் பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் நிறைய ஃபர்னிஷ் ஷாப் பற்றி வீடியோஸ் பண்ணியிருப்போம். எல்லாமே ஒரே கடை தான், எஸ்எல்எஸ் ஃபர்னிச்சர். இந்த வாரம் ரெகுலராக நம்ம பண்ணக்கூடிய வீடியோஸில் எதை பற்றி கவர் பண்ண போகிறோன்னா எஸ்எல்எஸ் ஃபர்னிச்சர்லேருந்து இன்றைக்கி உங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்லேருந்து ஒரு சில ஐட்டம்ஸ்லாம் வந்துருக்குது. அதெல்லாம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எஸ்எல்எஸ் ஃபர்னிச்சர் எங்கே லொக்கேட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி சுல்தான்பேட்டில். நீங்கள் அருமத்தபுரம் பாலம் இறங்கினாலே பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கோயில் இருக்கும், பிடாரியம்மன் சொல்லிட்டு. ஒரு பூச மரமோ ஒரு ஆலமரமோ ஒன்று இருக்கும். லைக் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட எஸ்எல்எஸ் ஃபர்னிச்சர் பார்க்கலாம். லொகேஷன் ஸ்க்ரீன்ல நம்பர் கொடுத்துருப்பேன், நான் அதை உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ இருக்கக்கூடிய வீடியோஸில் இன்றைக்கி நம்ம ஒரு சில சோபா கலெக்ஷன் வந்துருக்குது. அவங்களோட மேனுஃபேக்சரிங் யூனிட்டில் என்னென்னலாம் ரெடி ஆகி வந்திருக்குதுன்றது நம்ம வீடியோஸில் பார்க்கலாம். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். நம்ம எஸ்எல்எஸ் ஃபர்னிச்சரில் இப்போ ஃபேக்ட்ரியில் என்ன ரெடி ஆகிட்டு இருக்குது, அடுத்து நியூ கலெக்ஷன்ஸ் என்ன பண்ணிகிட்ருக்கோம் பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ ரெண்டு ஐட்டம் ரெடி ஆகிட்டு இருக்குது. ஒன்று வந்து சோஃபா கம் பெட்டு, இன்னொன்று வந்து ஸ்விங்கு, இந்த ஊஞ்சல்னு சொல்லுவோம். அந்த ஊஞ்சலே வந்து இது 2x2 ஒரு 4 பேர் உட்கார்ற மாதிரி, ரெண்டு பக்கமும் உல்ட்டா பண்ணி உட்கார்ற மாதிரி புது பேட்டர்ன் ஒன்று கஸ்டமர் டிமாண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆம்ரெஸ்ட்லாம் பாருங்கள், நல்லா மெயினாக வந்து எஸ்பெஷலி வந்து எங்கேயுமே வந்து ஷார்ப் எட்ஜஸ் இல்லாமல் ஒரு மெயின்டெனன்ஸுக்கும் ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி ஒரு ஷேப் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். ஃபுல்லாகவே பேக் ரெஸ்ட் ஆகட்டும், ஹேண்டில் ஆகட்டும், சீட்டிங் ஆகட்டும், ஃபுல்லாகவே அந்த பெண்டு ஒரு கர்விங் இருக்கும். ப்ளஸ் உட்கார இடமும் வந்து பலகை கொடுக்காம ரீப்பர்ஸ் கொடுத்துருக்க காரணம் என்னென்னா ஒரு பெட்டர் ஏர் ஃப்ளோ இருக்கும், ரொம்ப நேரம் உட்காரதுக்கு வசதியாக இருக்கும். ரெண்டாவது சீட்டிங் டெப்த்தும் நம்ம கொஞ்சம் கூட கொடுத்துருக்குறோம். ஸோ காலை தொங்க போட்டு உட்காரணும் அவசியம் இல்லை, சபலங்கள் போட்டு கூட நல்லா ஏறி கம்ஃபர்டபுளாக உட்காரலாம். அப்படியே பார்த்தீங்கன்னா சைடில் கொஞ்சம் ஓப்பன் இருக்குது பாருங்கள் இந்த ஸ்பேஸு, அதில் ஏதாவது டிசைன் க்ரியேட் பண்ணுறதுக்காக அந்த வேலை போயிட்டுருக்குது. சரிங்களா? இதே மாதிரி ஒன்று போன வீடியோவில் நம்ம பார்த்துருந்தோம். ஒன்று வேறு ஒரு ஸ்விங் ரெடி ஆகிட்டு இருந்தால் அது ஃபினிஷிங் ஆகிருக்கு, அதை நம்ம ஷோரூமில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இங்கே சோஃபா கம்பெட்டு இன்னும் 2 பேட்டர்ன் ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். இது ஒன்று இன்னும் இது ஸ்டோரேஜ் எக்ஸ்டென்ஷன்லாம் இனிமேல் தான் பண்ணணும். ஸோ சோஃபா மட்டும் டோட்டல் ஸ்ட்ரக்சர் மட்டும் டீக்வுட்டில் பண்ணி சீட்டிங் மட்டும் ப்ளைவுட்டில் பண்ணியிருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஃபினிஷிங்கில் இருக்கிறது இது ரெகுலர் பேட்டர்ன் தான். இது கிரானைட் டாப் போடுற டைனிங் டேபிள், இது ப்ளைவுட் டாப் போடுற டைனிங் டேபிள்ஸ் அண்ட் திவான்ஸ்லாம் இருக்குது. நம்ம அடுத்து உள்ள ஷோரூமில் என்ன இருக்குன்றதை பார்ப்போம். இது சோஃபா புதுசாக ஒன்று ரெடி ஆகிருக்குதா? அது சோஃபா நம்ம ரெகுலராக பண்ணிகிட்டு இருக்க சோஃபா தான், ஃபினிஷிங் ஆகிருக்கு ஷோரூமுக்கு வர்றதுக்காக. இது இருக்கிறதுல எக்கனாமிக் மாடல், பேஸ் மாடல்னு சொல்லுவோம். இது நல்ல ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது. 3 சீட்டர் வித் குஷனோட நம்ம நல்ல மார்க்கெட்டில் யாரும் கொடுக்க முடியாத ப்ரைஸிங் பண்ணிகிட்ருக்குறோம். 11,000 பண்ணி கொடுத்துருவோம். இது சிங்கிள் சைடு 2 பேர் உட்கார மாதிரி 2 சீட்டர். சரிங்களா? அதே பேட்டர்ன் தான். இதில் வந்து உட்கார இடம் ஃபுல் பிளாங்கே கொடுத்துருக்குறேன், ரீப்பர் போடாங்க. சில கஸ்டமர்ஸ் ரீப்பர் ஏர் ஃப்ளோ வேணுன்ற மாதிரி விருப்பப்படுவாங்க. சில கஸ்டமர்ஸ் எனக்கு மெயின்டெனன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் க்ளீன் பண்ணுறது ப்ளைனாக இருக்கணும்னு கேட்பாங்க. ஸோ ரெண்டுலேயும் ஒரு அட்வான்டேஜும் இருக்குது, டிஸ்அட்வான்டேஜும் இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ கம்ப்ளீட் டீக்வுட்டு உங்களுக்கு இதுலேயும் அதே மாதிரி தான். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ப் எட்ஜஸ் எங்கேயுமே இல்லாத மாதிரி நல்லா ஸ்மூத் சர்ஃபேஸ் இருக்கும். ஃபினிஷிங் நேச்சுரல் ஃபினிஷிங், எங்கேயும் சாயம் பூசலை. ரெண்டாவது இதில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஹேண்டில் கடசல் மாடல் போட்டிருக்கிறோம். நல்ல கடசல் ஒர்க் பண்ணிவிட்டு ஒரு கைப்பிடியிலையும் பெண்டு கொடுத்துருக்கோம் பாருங்கள். பெண்டு கொடுத்து உட்கார்ந்தா நம்ம ஆம்ரெஸ்ட்டு பக்காவாக சீட் ஆகிற மாதிரி. ப்ளஸ் கீழெல்லாம் வந்து நல்லா இந்த வெயிட் சப்போர்ட் தாங்குற அளவுக்கு 2 இன்ச் திக்னஸ் போட்டிருக்கிறோம். சரிங்களா? அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபிட்டிங் மட்டும் தான் பாக்கி இருக்குது. ஃபிட் பண்ணி ஹேங் பண்ண போகிறோம் டிஸ்பிளே பர்பஸ்க்காக. இதில் வந்து நம்ம 2 டைப் பண்ணிக்கலாம். எஸ்எஸ் செயினும் போட்டுக்கலாம், இல்லை காட்டன் ரோப் வருது. நல்லா ஒரு ஆஃப் இல்லை 15 mm இல்லை 18 mm திக்னஸில் வருது. அதுவாக போட்டு பண்ணுறோம். இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து அந்த ரோப் போட்டு பண்ணுறது தான் விரும்புகிறாங்க மக்கள். அது அதனால் போட்டு இப்போ நெக்ஸ்ட் வீக்கில் ஹேங் பண்ணிவிடுவேன். ஹேங் பண்ணதுக்கப்புறம் ஒரு வீடியோ ஷேர் பண்ணுறோம். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கார்னர் சோஃபா. கார்னர் சோஃபா ஒரு புது கலெக்ஷன், ஒரு 4 கலெக்ஷன் வந்துருக்கு. மொத்தம் 5 பீஸ் கடையில் இருக்குது. அட் எ டைம் நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்து எடுக்கிறதுக்கு தகுந்த மாதிரி ஒன்று ஒரு யூனிக் மாடல்ஸு, அதை நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம கார்னர் சோஃபா சொல்லியிருந்தால நியூ கலெக்ஷன்ஸு பாருங்கள். இங்கே 2 மாடல் இருக்குது. ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஆம் ரெஸ்ட்டும் சரி, பேக் ரெஸ்ட்டும் சரி, ஒரு சின்ன பெண்டு வருது. அது ஒரு கேரளா ஸ்டைல் லுக் கொடுக்கறதுக்காக. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் ஒரு சின்ன யூனிக்னஸ் என்னென்னா, இதில் வந்து ஹரிசாண்டலாக கொடுத்துருக்கோம், அதில் வெர்டிகலாக கொடுத்துருக்குறோம். ஸோ அந்த பெண்டு தான் மெயின் மேஜர் டிஃப்ரென்ஸு. ஹெட்ரெஸ்ட்டில் வெர்டிகலாக வருது. இதில் இதில் ஹரிசாண்டலாக வருது, அது வெர்டிகலாக வருது. அப்பார்ட் ஃப்ரம் தம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குஷன் பார்த்தீங்கன்னா இது வந்து 3 சீட்டர் ப்ளஸ் கார்னர் ப்ளஸ் 3 சீட்டர். அப்படியே அந்த பக்கம் வந்தீங்கன்னா வேறு கான்செப்டில் இருக்குது, அதையும் காட்டுறேன். அப்படியே பார்ப்போம். நம்ம இது எல்லாமே ஃபுல் டீக்வுட்டில் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக அந்த ஃபீல் வராது. பிகாஸ் என்னென்னா நமக்கு சாயும் போது இந்த ஸ்மூத் சர்ஃபேஸில் தான் நமக்கு ரெஸ்ட் ஆக போகுது. ஸோ இந்த கேப் வந்து நமக்கு ஃபீல் ஆகாது. சரிங்களா? ஸோ வெர்டிகலாக இருந்தாலும் ஹரிசாண்டலாக இருந்தாலும் அதே கம்ஃபர்ட் கொடுக்கும் உங்களுக்கு.
இருந்தாலும் பார்க்குறதுக்கு நம்ம ஏஸ்தட்டிக்கலாக வந்து ஒரு டிஃப்ரெண்ட் சாய்ஸ் வேணுன்றதுக்காக 2 பேட்டர்ன் பண்ணியிருக்கிறோம் நம்ம. ஓகே. ஆனால் இங்கே ஸ்டோரேஜ் மாதிரி எதை பர்பஸ்? ஸ்டோரேஜ் மாதிரி வேணும்னா கஸ்டமர்ஸ்ட்டை கேட்குறவங்களுக்கு பண்ணி தருவோம். ஏன்னா அகைன் ஸ்டோரேஜ்னா நான் சுற்றி க்ளோஸ் பண்ணி ஆகணும், பேக் பண்ணி ஆகணும், அதுக்கு பாட்டம் கொடுத்தாகணும். மெட்டீரியல் ஆட் ஆகும்போது ரேட் வந்து எக்கனாமிக்கலாக வராது. ஸோ எல்லாருமே ஸ்டோரேஜ் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. அகைன் கேட்குறவங்களுக்கு நம்ம பண்ணி தருவோம். இங்கே அதோட அடுத்த கலர் சாய்ஸு, கலர் சாய்ஸ் மட்டும் கிடையாது, பேட்டர்னே வேறு. இப்போ அங்கே பார்த்தோம்ல நம்ம அந்த ஹரிசாண்டல் டைப்பில் ஹெட்ரெஸ்ட் வச்ச மாதிரி அதே பேட்டர்ன், அங்கே ஆம்ரெஸ்ட்டும் அதே பேட்டர்னில் வரும். இங்கே ஆம்ரெஸ்ட்டு பிளைன் மாடல். சிலர் வந்து ஸ்பேஸ் எனக்கு கன்ஸ்டன்ட் இருக்குது, ரொம்பலாம் பெருசு வேண்டாம்னு நினைக்கிற கஸ்டமருக்காக வேண்டி இதை ஸ்ட்ரைட்டாகவே முடிச்சாச்சு. இது ஏன்னா பெண்டு வந்துச்சுன்னா அது இன்னும் ஒரு 3 இன்ச் அளவுக்கு இடம் ஆக்குபை பண்ணும். ஸோ அதே பேட்டர்ன் தான், ஆம்ரெஸ்ட் மட்டும் வேரி ஆகும் இதில். சரிங்களா? பட் அங்கே கான்செப்ட் நான் சொன்ன மாதிரி 3+ கார்னர் + 3 சீட்டரு. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2+ 1+ கார்னர் + 2 சீட்டர் வந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? அப்படியே இப்போ உல்ட்டா பண்ணி இங்கே பாருங்கள், இதில் ஃபுல்லாகவே கவர்டு. ஹெட்ரெஸ்ட் நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஒரு நம்ம விஜே கேட்டார் பாருங்க, மண்டை தலை சாயும் போது வெட்டுமான்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி ஹெசிடேஷன் இருக்கிற கஸ்டமர்ஸ் உட்டே வேணாம் ஃபுல் குஷன் வேணும்னு கேட்பாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு ஃபுல் உட்டு, சரி ஃபுல் குஷன் போட்டே பண்ணியாச்சு. ஆம்புலன்ஸ் மட்டும் உட்டு வரும் உங்களுக்கு. சரிங்களா? ஸ்டீல் அல்மிராஸ் அண்ட் வார்ட்ரோப்ஸ் பார்ப்போம். ஸ்டீல் அல்மிராஸில் நமக்கு வந்து புது கலெக்ஷன்ஸ் கொஞ்சம் பவுடர் கோட்டிங்கில் கொஞ்சம் வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே வந்து ஸ்ப்ரே பெயிண்டிங் பண்ணிட்டு இருந்தோம், பவுடர் கோட்டிங் ஒன்ஸ் இன் ஒயில் வந்துட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் ஃபுல் கலெக்ஷனே வந்து பவுடர் கோட்டிங்கில் நிறைய வெரைட்டிஸ், யூனிக் மாடல்ஸ், நியூ மாடல்ஸ்லாம் கொஞ்சம் வந்திருக்கு. நம்ம அதை எல்லாமே பார்க்க போகிறோம். நம்ம எக்ஸிஸ்டிங் மாடல்லேருந்தே பண்ணுவோம்னா பார்த்துட்டு போவோம். இது நம்மகிட்ட நல்ல ஃபாஸ்ட் மூவிங் 3 டோர் அல்மிரா, நல்லா ஒரு 48 இன்ச் பிரெத்து, தட் மீன்ஸ் 4 ஃபீட், 6.5க்கு 4. சரிங்களா? இப்போ வந்து உங்களுக்கு நீங்கள் ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, 3 ட்ராயர் வச்சு இந்த கதவை திறந்தோம்னா இது ஒரு ராஜாராணி மாடல். இந்த 2 டோர் வந்து ஒரு செக்மெண்ட்டு, இந்த சிங்கிள் டோர் ஒரு செக்மெண்ட்டு. ஸோ இதில் உங்களுக்கு வந்து ஒரு செட் லாக்கர் வந்துடும், இதில் லாக்கர் வந்துடும், ட்ராயர் வெளியில் வந்துடும். சரிங்களா? அப்பார்ட் ஃப்ரம் தட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஜுவல் பாக்ஸ் சீக்ரெட் வந்துடும். ஸோ இது காமன் மாடல், நம்ம ஒரு நல்ல ஃபாஸ்ட் மூவிங் உள்ளது. இதே 3 டோரு இப்போ வார்ட்ரோப்லேயும் பண்ணிகிட்ருக்கோம், அதை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ பவுடர் கோட்டிங்கில் ஒரு 2 மாடல் வந்திருக்கு, அதை நம்ம பார்க்க போகிறோம். இது பவுடர் கோட்டிங்கில், ஆல்மோஸ்ட் பவுடர் கோட்டிங்கில் உங்களுக்கு அந்த ப்ரைஸிங்லேயே பண்ணித்தரோம். பவுடர் கோட்டிங்கில் என்ன வித்தியாசன்றதை காமிச்சிடறேன் நான். இதில் அந்த ட்ராயர் வெளியில் வந்த மாதிரி இதில் இந்த மாடலில் வெளில வராது. ஸோ ஒரு ஃபுல் டோர், ஃபுல் வியூலையும் உங்களுக்கு டோர் மட்டும் தான் இருக்கும். ரெண்டாவது இதில் இன்னொரு யூனிக்னஸ் என்னென்னா 3 கம்பார்ட்மெண்ட்டும் 3 இண்டிவிஜுவல் கம்பார்ட்மெண்ட்ஸ் தனித்தனியாக வச்சுக்கிறீங்க. ஆமாம், வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிட்ஸ் இருக்காங்களா, ஒரு தனித்தனி பீரோ கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. 3 பேருக்கு 3 செக்மெண்ட்டு, ஒருத்தருக்கு ஹேங் டைப்பு, ஒருத்தருக்கு லாக்கர் டைப்பு, ஒருத்தருக்கு வெறும் ஷெல்ஃப் டைப்பு. சரிங்களா? ஸோ ஒருத்தருக்கே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் செக்மெண்ட் வேணுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் ஒரு லாக்கர் மட்டும்தான். ரெண்டாவது இதில் ஜுவல் பாக்ஸ் சீக்ரெட் இதில் இருக்குது, லாக்கில் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் தட் இது மட்டும்தான். சரிங்களா? இதில் வேறு எதுவும் கிடையாது. அடுத்தது அப்படியே இங்கே வாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3த்துக்கும் தனித்தனி லாக்கு. சரிங்களா? ஸோ ஒவ்வொருத்தர் கண்ட்ரோலில் ஒன்று வச்சுக்கலாம். இப்போ இதில் மெயின் அதுதான், நம்ம பவுடர் கோட்டிங்னு போகிறதே என்னென்னா லாங் லாஸ்டிங்காக தான் போகிறோம். ஸோ பவுடர் கோட்டிங் அப்போ அந்த ப்ராடக்ட் கொஞ்சம் லாங் லாஸ்டிங்காக இருக்குன்னு நம்ம பிளான் பண்ணும்போது இதனோட லாக்கும் வந்து நம்ம அதை கன்சிடர் பண்ணி தான் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ லாக் உங்களுக்கு வேலை வைக்காது, நல்லாயிருக்கும். சரிங்களா? கால் பகுதி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்னா இன்றைக்கி இந்த மாடர்ன் ஃபர்னிச்சரில் உங்களுக்கு அந்த கேப் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க கஸ்டமர்ஸு. ஸோ அதனால் இது வந்து ஃபுல்லாகவே க்ளோஸ்டாகவே இருக்குது. ரெண்டாவது இது ரொம்ப ஹெவி வெயிட்டும் கிடையாது, மீடியம் ரேஞ்சு தான். ஸோ அதனால் ட்ராக் பண்ணி நவுத்திட்டு க்ளீன் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம், ஒன்ஸ் இன் ஒயில் எப்போ நினைக்கிறாங்களோ அப்படி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த 3 டோரில் பவுடர் கோட்டிங்லேயே வந்து நம்ம ரெகுலர் பெயிண்டிங் இல்லாமல் டெக்ஸ்சர்டு பெயிண்டிங், அந்த க்ளோஸ்அப்பில் வந்து காமிச்சிங்கன்னா தெரியும். இந்த பெயிண்டிங் பாருங்கள், இந்த ப்ரொசீஜர் ஒரு மாதிரி தட்டி அடிச்சு இது வந்து டெக்ஸ்சர்டு பெயிண்டிங்னு சொல்லுவோம். ஸோ ரெகுலர் காமன் பெயிண்டிங்னா அது இங்கே இருக்குது பாருங்கள், பவுடர் கோட்டிங்லே ரெகுலர் பவுடர் கோட்டிங் ஃபினிஷ்னால் இதுதான். அது வந்து கொஞ்சம் ப்ரீமியம் மாடல் 3 டோர்ன்றனால அதனால் உங்களுக்கு அந்த மாதிரி ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம். இது ஒரு பேசிக் மாடல் பவுடர் கோட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இதில் உள்ள வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு லாக்கர் ப்ளஸ் ஹேங்கிங் வந்துடும். அவ்வளோதான், வேறு எதுவுமே இருக்காது உங்களுக்கு. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவுடர் கோட்டிங்லேயே ஸ்டார்டிங் ரேஞ்சில் வருது. அடுத்து அப்படியே வந்தீங்கன்னா 3 டோரில் கொஞ்சம் ப்ரீமியம் செக்மெண்ட். ஆமாம், ப்ரீமியம் எல்லாமே வந்து பவுடர் கோட்டிங்கில் டெக்ஸ்சர் தான் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இதில் என்ன ஒரு ஸ்பெஷல்னால் நம்ம பண்ணுற மாதிரியே ட்ராயர்ஸ் வெளியில் வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்தது அப்பார்ட் ஃப்ரம் தட் பிரெத்து பார்த்தீங்கன்னா நாங்கள் 48 இன்ச் 4 ஃபீட் சொன்னோம்ல, இது வந்து 4.5 ஃபீட். 4.5 ஃபீட் தட் மீன்ஸ் 54 இன்ச், நல்ல ஸ்பேஷியஸாக இருக்கும். பட் அதே மாதிரி நமக்கு 3 இண்டிவிஜுவல் கம்பார்ட்மெண்ட்டு,
ஒருத்தரே 3 விதமாக தனித்தனியாக பிரித்து வச்சுக்கலாம், இல்லை 3 பேருக்கு 3 கண்ட்ரோல் கொடுத்துக்கலாம். ஸோ 3த்துக்கும் வந்து உங்களுக்கு லாக் அண்ட் கீ ஃபெசிலிட்டி உண்டு. இதில் ஒரு ட்ராயர் ஒன்று அடிஷ்னல் இருக்குது. சரிங்களா? அடுத்து அப்படியே வந்தோம்னா இது எப்படி இது சீர்வரிசைக்கு போதா இந்த பீரோன்றது? மெயின் அதுதான். இன்றைக்கி வந்து ஸ்ப்ரே பெயிண்டிங்கில் வந்து உங்களுக்கு பெயிண்டிங் வந்து ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறம் பீல் ஆஃப் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அது எல்லாருக்குமே யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே தெரியும். இதை அவாய்ட் பண்ண முடியாது நம்ம. அதையும் தாண்டி நல்லா வரணும்னா பவுடர் கோட்டிங் கான்செப்டே வந்ததுக்கு காரணமே அதுதான். பெயிண்டிங் லாங் லாஸ்டிங்காக வந்துச்சுன்னா உங்களுக்கு உள்ளே இருக்கிற மெட்டலை வந்து அது ப்ரிவென்ட் பண்ணும். ரஸ்ட் ஆகாமல் இருக்கும். ரஸ்ட் ஆனால் தான் நமக்கு தொந்தரவு. ரஸ்ட் ஆகாமல் பாதுகாக்கிறதுக்காக தான் நம்ம பவுடர் கோட்டிங் போகிறது. இது அகைன் பார்த்தீங்கன்னா நம்மள்ட்ட ஆல்ரெடி போயிட்டுருக்கிற மாடல் தான். 40 இன்ச்சு. சரிங்களா? ரெகுலர் 3 அடியும் இல்லை 4 அடியும் இல்லை, இன்பிட்வீன் சைஸு. காமன் மாடல், ரெகுலர் மாடல் தான் இது. ஜனதா மாடல்னு சொல்லுவோம். மேலே லாக்கர், 2 ட்ராயர், கீழே செல்ஃப் சீக்ரெட் வச்ச மாதிரி இருக்கும். இது கொஞ்சம் பிரத்துன்றனால செல்ஃப் சீக்ரெட்டுக்கு 2 லாக் கொடுத்துருப்போம், இங்கே ஒன்றுன்ட்டு. ஸோ இது நல்ல மேரேஜுக்குலாம் கரெக்டாக போயிட்டுருக்கு. அடுத்து இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக் செக்மெண்ட்டு. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா இப்போ நம்ம 48 இன்ச்சு டெக்ஸ்சர்ட் பெயிண்டிங் நம்ம பார்த்தோங்க. அது செகண்ட் ஒன் கிரே கலர், லைட் கிரே. அதிலே வந்து டார்க் கிரே வித் டெக்ஸ்சர்டு ஃபினிஷோட இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் தான். உள்ளே நம்ம அங்கே என்ன பார்த்தோமோ அதே தான். அப்படியே பக்கத்தில் வந்தோம்னா அந்த இன்பிட்வீன் சைஸ் நம்ம 3 இல்லாமல் 4 அடியும் இல்லாமல் 42 இன்ச்சு. ஓகே. இது இந்த பவுடர் கோட்டிங்கில் டெக்ஸ்சர்டு ஃபினிஷில் இந்த மாடல் இது இன்னும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா இதில் ஒரு லாக்கர், ஒரு ட்ராயர், ப்ளஸ் இங்கே ஜுவல் பாக்ஸ் சீக்ரெட் ஒன்று வந்திருக்கு. ஓகே. சரிங்களா? ஸோ இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது நல்லா மேரேஜ் கொடுக்கறதுக்கு இதுவாகும். இதே 42 இன்ச்சை வந்து உங்களுக்கு கொஞ்சம் பட்ஜெட் கம்மியாக வேணுன்றதுக்காக வேண்டி இன்னொரு மாடல் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுவும் பவுடர் கோட்டிங் தான். பட் அந்த டெக்ஸ்சர்டு ஃபினிஷிங் வராது. ஓகே. நார்மல் பவுடர் கோட்டிங் ஃபினிஷிங் தான் வரும். உள்ள அந்த ட்ராயர் வராது, ஒன்லி லாக்கர் மட்டும் தான் வரும். ஓகே. கொஞ்சம் பட்ஜெட் குறைச்சி பண்ணுறதுக்காக வேண்டி இந்த ஒரு மாடல் பண்ணியிருக்கிறோம். எல்லாத்துலேயுமே வெளியே ஏதோ ஒரு சுருப்பை சாவியா? இந்த ஒரு பிராண்டட் ப்ராடக்ட் இது. அந்த ப்ராடக்டில் இதை மெயின்டைன் பண்ணுறாங்க. வழக்கமாக நாங்கள் என்ன பண்ணுவோம், உள்ள சாவியை உள்ளே லாக் பண்ணிவிடுவோம், தொங்க விட்டுடுவோம், ஹேங் பண்ணிவிடுவோம். இவங்க இந்த மெயின் சாவியை வந்து அவங்க ஒரு பிராண்ட் ஒன்று மென்ஷன் பண்ணி ஒரு சின்ன பை போட்டு சுருக்கு பை போட்டு கட்டி விட்டுட்டாங்க. சாவி அதில் தொங்கிட்டு இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. இது வந்து சாங்க்னு சொல்லிட்டு, சாங்க்னு ஒரு பிராண்டு ஒரு ஸ்டாண்டர்ட் பண்ணி இப்போ ப்ரொமோட் ஆகிட்டு இருக்காங்க. ஒரு பெரிய எமர்ஜிங் கம்பெனிலாம் கிடையாது, அதாவது பெரிய டெவலப்டு கம்பெனி கிடையாது. இட்ஸ் எமர்ஜிங் கம்பெனி. இன்னைக்கு தரமாக கொடுக்குற கம்பெனி தான் நாளைக்கு ரெப்யூட்டட் கம்பெனி ஆக போகிறாங்க. சரிங்களா? அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா பண்ணிட்டு இருக்கலாம்.